பாருங்கங்க வியூவை. அட்டட்டா அப்படி ஸ்னோவிலேயே இறங்கிடுச்சு வேறு மாதிரி. ஆனால் இங்கே டெம்பரேச்சரும் கூடிருச்சுங்க. ஆக்சுவலி நானே இப்போ தான் பார்த்தேன், கேம் ஆன் பண்ணாமே ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன். என்ன இருக்குது என்ன இல்லைன்னா தெரிலைங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தேன். பாருங்க ஹரிப்ரோ இந்த போஸ்ட்டில் பாருங்க செம்மையாக இருப்பேன். அப்படி இந்த மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி அங்கே இருக்குது வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலி அங்கே நின்று பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி சுற்றிடுவோங்க. அங்கே பாருங்க மலையெல்லாம். இங்கே ஒரு கேம்ப் இருக்குங்க. அப்படியே ஜாலியாக ஒவ்வொரு இடமா நின்று விசிட்டை போட்டு போகலாம். வாங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். எந்த இடத்துல நிற்க முடியுதோ நின்றுட்டு, அதே மாதிரி பைக் ஏதோ உள்ளே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே 2 ஃபோட்டோ கச்சக்கன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலி இங்கே தான் வந்த மாதிரி இருக்குது. பாருங்க ஃபுல் சேஃப்டியில் இருக்காங்க ஆர்மி கேம்ப்பு. மெயின் டோர் ஓப்பனாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே போனால் கேட்பாங்க. நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதவன் ப்ரோ அவர் சோலோ ரைடர் பார்த்தீங்கல்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் பேசினாருங்களாம்மா. என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்களே இருந்தாங்க. ப்ரோ நான் நின்று பேசிவிட்டு அவங்க கூடலாம் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம இன்னும் அந்த மாதிரி யாரையும் மீட் பண்ணலைங்க. வாங்க நமக்கு எதாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா மீட் பண்ணுவோம். டட்டா ரோடே வேற மாதிரி. இங்கே பாருங்க ஸ்னோலியே இறக்கிருச்சு. ஓவா எங்க குளிருதுங்க. நம்ம போட்டிருக்க செட்டப்புக்கு குளிரக்கூடாது. கையில் குளிரில் பேண்ட்டு மட்டும் குளிருது. ஆக்சுவலி நம்ம கார்கோ தான் போட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே தெர்மல் என்ன இருக்குன்னு வைங்களேன். இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஜிப்புன்னு இருக்குது. இப்போ பாருங்க ஐஸ்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக ஐஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கிளியர் ஐஸ். இந்த கீழே இருக்கிறது வந்து பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கீழே இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படின்னா நம்ம தட்டி இப்படி உதச்சோம்னா இப்படி நவரும். ஏன்னா இதாக பண்ணிங்கன்னா ஏறி டங்குன்னு நிற்கும் போது பார்த்திங்கன்னா நசுங்காது. இங்கே பாருங்கள் தண்ணி கீழே உருகி ஊற்றுது இல்லை, அதில் பாருங்கள் ஐஸ் கட்டியே இருக்குங்க. நம்ம ஃப்ரீசரில் இருக்கும் பார்த்திங்களா, அதே கான்செப்டு தான். ஆக்சுவலி இது கம்பி பாருங்கள் எவ்வளோ தூரம் முங்கியிருக்கு. அப்போனா நம்ம அந்தளவுக்கு ஸ்னோ மேலே மொத்தமாக இருக்குது. ஸ்கேட்டிங் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் செம்ம. ஆல்ரெடி எல்லாம் வந்துன்னு போயிருப்பாங்களாட்டு. நம்ம ஸ்கேட்டிங் தெரியாதுங்க. நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கலை. அதனால் நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. இதெல்லாம் இந்த இது வழியாக தான் உள்ளே போய் மேலேயே நின்று சறுக்கிட்டு வருவாங்களாட்டு. ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு டைம் ட்ரை பண்ணணும். அதுக்கான ப்ராப்பர் செட்டப் தெரிஞ்சுட்டு அதோட எப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்க, அதோட கருவை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அதை ட்ரை பண்ணோம். தெரியாமல் முடியாமலாம் போய்ட்டு அதுலேருந்து இன்வால்வே ஆகக்கூடாது. நம்ம பொறுத்து அவ்வளோதான். ஆனால் அதை கற்றுக்கிட்டு வேணால் அதுக்காக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே வந்து என்னென்னா தண்ணியே தாகெடுக்கலிங்க. முன்னாடிலாம் எல்லா இடத்துலையும் போனால் தண்ணி நல்லா தாகெடுக்கும். இங்கே வந்து அந்த தண்ணி மேட்ரே எடுக்கலை. அது பாடியே பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகுதா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இங்கேயே டென்ட்டெல்லாம் போட்டிருக்காங்கங்க. ஸ்டே பண்ணுவாங்களாட்டிருக்கு. அடுப்புலாம் வச்சுக்கிறாங்க, கேஸ் அடுப்பு. நம்மகிட்டே டென்ட்டு அடுப்புலாம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இதனால் இந்த டெம்பரேச்சரை தாங்க முடியாதுங்க இன்னும். ஏன்னா இந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்குன்னா பனி பார்த்துங்க, நம்மலாம் என்னத்துக்கு ஆகிறது. இங்கே பார்த்திங்களா இதுலேயே 10 ஸ்டே. ஆக்சுவலி இது தாங்க அவங்க சொன்ன பட்ஜெட்டில் 4500 மாதிரி. இது பாருங்கள் வீடு தான் சுற்றியும் பார்த்திங்கன்னா செட்ரு மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா அது பட்ஜெட் வைஸில் நமக்குள்ளே வராது. அதனால தான் நம்ம இங்கே வரல. ஆக்சுவலி கீழே ஸ்டே பண்ணுது. ஆனால் கீழே ஸ்டே பண்ணது சூப்பர் தான். அது ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே ஹெல்மெட்டுக்கு உள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக ஊற்றுது. வேத்துலாம் ஊற்றலை, நான் விட்ற மூச்சு காற்று இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா வைசரில் அடித்து அது ஒரு மிஸ்டாட்டாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது நம்ம பேச ஹீட்டுக்கு குறையுது. ஐஸ் கட்டி நெஞ்சுக்குள் நூறுகுது நீ வந்து கண்ணடா. கைஸ் இங்கே ஒரு பாட்டு ஒன்று எனக்கு தோணுச்சு. ஐஸ் கட்டி இங்கே பாருங்கள் கீழே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கிறத நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கை விட்டால் எப்போ இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. வைசர் வேறு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கிட்டுன்னு ஆடுது. பாட்டு செம்மையாக இருக்குல்ல. ஐஸ் கட்டி நெஞ்சுக்குள் நூறுகுது நீ வந்து பண்ண செய்தால்.
கிட்டு கிட்டுன்னு எனக்கும் ஆடிட்டு தான் வரேன் வாங்க. ஆக்சுவலி கைஸ் நம்ம ஹரிப்ரோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ஹார்ன் அடித்து கூப்பிட்ருக்காரு. எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல வண்டியை ஸ்னோவில் விடுற மாதிரி ஒரு இடம் பார்த்து வச்சுருக்காராம். வாங்க அங்கே போயிட்டு வண்டியை ஸ்னோவில் விடலாம். நம்ம பேசிட்டு வந்ததுனால அவர் கேக் சொன்னது காதில் வாங்கல. ஹாய் கைஸ், நம்ம ப்ரோ சொன்ன இடம் இதுதான். பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்னோங்க. அப்படியே இறங்கி உள்ளே போகலாம் வாங்க. பைக்கெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டாச்சு. 2 வண்டி அப்படியே ஓரமாக நிற்கட்டும். நம்ம அப்படியே உள்ளே ஏறி போயிட்டு ஒரு ப்ரோ உள்ளே போயிட்டாரு. நம்மளும் உள்ளே போய் ஜாலியாக அந்த வைப்பை வாங்கிட்டு வரலாம். ஏன்னா ஆக்சுவலாக இங்கேயே க்ளவுலாம் கழட்டி போட்டேங்க. குளிர் பயங்கரமாக தான் இருக்கும். வாங்க போகலாம். அது இல்லாமல் இந்த இடம் வழுக்கு மாட்டிருக்குங்க. ஐயோ இந்த இடத்துல போகிறதுக்கு வழி இல்லையே. இதில் உள்ளே போய் இது வலிக்கு விழுந்துட்டேனா உழுவ மாட்டேன் நம்பிக்கை இருக்குது கைஸ். இதெல்லாம் ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி நெஞ்சுக்கள் ஒருகுது நீ. இதுக்கு மேலே எனக்கு லைன் தெரியாதுங்க. அதே லைன்லேயே சுற்றி வந்துடுங்க. டிண்டுக் 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 யாரு கைஸ் லிட்ரலி ஃப்ரிட்ஜில் உட்கார மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து இதில் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கன்னா நம்ம மைசூர் ரைடில் பார்த்திங்கன்னா ஸ்னோ வேல்டுன்னு ஒரு பிளேஸு, அதுக்குள்ளே வந்து விட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம், ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 45 நிமிஷம் நம்ம போட்டாங்க. அப்படியே அதில் இருந்திருக்கேன். ஆனால் இந்த ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோட காலம் அவ்வளோ வருஷம் உள்ளே போயிருக்கு. ஆக்சுவலி இங்கே வரையும் போயிடுச்சாட்டிருக்கு. வாங்க அப்படியே இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அங்கே வரையும் போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க சுற்றி இருக்க வியூ ஃபுல் ஸ்னோ. ஆக்சுவலி கீழே நம்ம பைக் இருக்குது. யார் அவனுங்க ஒருன்ட்டு இன்னும் எந்த காலத்தில் இருக்காங்க. இதெல்லாம் சைலன்ஸ் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி வருஷ கணக்கில் ஆச்சுடா. இது ட்ரெண்டே முடிஞ்சிருச்சு. இதை இப்போ பண்ணிகிட்ருக்கானுங்க. வாங்க வலுவோ இறங்கிட்டுருங்க. என்னன்னு தெரியல. ஏங்க லைட்டாக கொஞ்சம் கையில் எடுத்து போகலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது ஐஸு. மீதியெல்லாம் கூட டஸ்ட்டாக இருந்து கூலிங்காக வேறு இருக்கே. இங்கே இருந்துங்க உடையவே மாட்டேங்குதுங்க. நம்ம ஊரில் இந்த இது போட்டு தருவாங்கல்ல, என்னது அந்த ஐஸ்லேயே மேலே ஜீரா மாதிரி ஊற்றி அப்படியே சாப்பிடுவாங்களே, அது மாதிரி ஊற்றினா இதை அப்படியே சாப்பிட்றலாங்க. பாருங்க உருண்டை அடிச்சு ஆக்சுவலி கைஸ் நம்ம லேயில் பார்த்தீங்கன்னா 1-2 இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மீட் பண்ணலாம். இங்கே வந்து அதை வந்து இது இங்கே என்னோ இருக்குது அடியில் பாறைன்னு நினைக்கிறேங்க. இது ஒரு மலை தான். மலை மேலே அப்படியே ஸ்னோ பழி பொங்கி கிடக்குது. இது வேறு உருண்டையே பிடிச்சிட்டேன் நான். ஆக்சுவலி இங்கேருந்து உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு சேர் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கே வந்து உட்காரலாம். வறண்டுருச்சா? என்ன கேட்ச் பண்ணிங்க? அது உருண்டையாட்டம் விழுகுதுங்க. மண்டையில் அடிக்கணும் உள்ள கழுத்து. கைஸ் ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம மேலே ஏறி வந்துட்டோங்க. மேலே ஏறினா இந்த இடத்துல லைஸாக என்ன ப்ரோ உள்ளுக்கெல்லாம் போயிட போகுது, சளி பிடிச்சிரும். இருங்க அந்த மலையிலேருந்து பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக தொண்டை லைட்டாக வறண்டுருச்சு. காற்றெல்லாம் ஃபுல்லாக கூலிங் காற்று தான் உள்ளே போகுதா, அதனால் அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள்.
கைஸ் நம்ம இந்த சேருக்காக தான் வந்தோம். வாங்க சேரில் உட்காரலாம். ஏன்னா சேர் பாதி தாங்க இருக்குது, மீதியெல்லாம் உள்ளே போயிடுச்சாட்டிருக்கு. உட்காந்துச்சுங்க. ஆக்சுவலி பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கலாம் இருங்க, ஏதோ வாங்கிட்டு வருவார் திங்கிறதுக்கு தான். ஆனால் இந்த கூலிங்கில் இவ்வளோ மேலேயும் வந்து விற்கிறாங்க. நமக்கு வரதுக்கே டங்கு வர அடிக்க மாட்டிருக்குங்க. இப்போ தான் ஒரு இருமல் வந்துச்சு, கிட்ட லொக்குன்னு இருமிட்டேன். அதேமாதிரி நம்ம கீழே டெல்லிட்டெல்லாம் போகும்போது செம்ம சளியில் தான் இருப்பேன். எனக்கே அது நல்லா தெரியுதுன்னு வைங்களேன். வாங்க பார்த்துக்கலாம் என்னாலும். ஏன்னா நல்லா இருக்குல்ல, இப்படி சுற்றி பின்னாடி ஸ்னோ, நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அப்படி இங்கே பாருங்க, நம்ம உட்காந்துருக்க இடம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க நம்ம உட்காந்துருக்க இடம் இது. ஆக்சுவலி இங்கே சேரு நம்ம உட்காந்துருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லி ஸ்னோ. அப்படியே பின்னாடி திரும்பினாலும் ஸ்னோ. அது ஆக்சுவலி இப்போ நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன மலை, அதுக்கு மேலே இருக்குது பெரிய மலை. அங்கே போகிறதுக்குலாம் ரோடு இல்லைங்க, இங்கே வரையும் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம டெட் எண்டு வரையுமே போயிட்டு வந்தோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஸ்கேட்டிங்கு, ஏடிவி வண்டி ஓட்டுறது அதுதான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்கேட்டிங்க்கு பார்த்திங்கன்னா 800 சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா ரீல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வந்துடுவாங்களாம். 800 அப்படின்றாங்க. 800 எதுக்குன்னா நம்மளே இது பண்ணி போகிறதுக்கு, அவங்களே ட்ரெயின் பண்ணி நம்மளை ஓட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா 1200 அது எனக்கு ஐடியா இல்லைங்கனால போகல. நீங்கள் யாராவது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ். காஷ்மீரி காவா 50 rupees एक कप. ஓஹோ கைஸ், காவா இது மேலே இது டீங்களா கைஸ்? இது டீ தான் நினைக்கிறேன். மனுஷன் நமக்கு ஏதோ ஒன்று கையில் கொடுத்துட்டு போயிட்டார். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கை தான். அதுக்கு முன்னாடியே ஏதோ சின்னதாக கூகுளாக பண்ணிடுவார் வாங்கிறதுக்கு முன்னாடி. காஷ்மீரி காவா ஆக்சுவலி நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் போல் இருக்கும்னு நினச்சிங்க, அது டீ மாதிரி இருக்குது. வாசம் நல்லா குங்குமம் பூலாம் போட்ட மாதிரி பாதாம்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. தெரியுது இல்லை டேஸ்ட்டு தெரில. யா டேஸ்ட் ஒன்றும் பெருசாக இல்லை, பச்சனையாட்டாக தான் இருக்குது, லைட்டாக சுடு தண்ணியாட்டு இருக்குது. ஆக்சுவலி இதுக்குள்ளே எனக்கு ப்ரோ ஆல்ரெடி இன்சைடு ஏதோ இருக்குது. இது ஏதோ உள்ள புழுதி மாதிரி இருக்குங்க. இல்லைங்க, இதுலேருந்து இப்போ தான் போட்டாங்க, நான் பார்த்தேன். அது இல்லை, இங்கே வாங்க நார் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல கலங்கிட்டு இருக்கு. இல்லை ஸ்பூன்லாம் எடுத்து போட்டாங்க, நார்மலாக தான் இருந்துச்சு. நார் இருக்குங்க. ஏன்னா எது தெரியலன்றாங்க, நமக்கு இருக்குங்க. பரவாயில்ல, நம்ம 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். பாதி கண்ணில் தெரிய சாப்பிட்டு தூக்கி போட்டலாம். வாங்க உட்காந்து பேசுவோம், ஏன் நின்றுட்டு கைஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 அதுக்கப்புறம் ஏடிவி வெஹிக்கிள் இருக்குல்ல, அதில் வந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2000 ஒரு 40 நிமிஷமா. 40 நிமிஷத்தில் இங்கே ஒரு 6 பிளேஸ் இருக்குது. அந்த ஏடிவி எடுக்கிறதே ஒரு பிளேஸ் தான். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த 5 பிளேஸையும் கவர் பண்ணிட்டு 40 நிமிஷத்தில் கொண்டாந்து திருப்பி வண்டியை கொடுத்துருணுங்க. அதுக்கு 2000. ஓகேங்க, வாங்க நான் அப்படியே போக லாக் கன்னியூ பண்ணிட்டு வரேங்க. எனக்கு இது லைட்டாக உறுத்திட்டே இருக்குது, உருக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி. தொண்டைக்குள்ள எதுவும் பாண்டிச்சா எனக்கு தெரில. காஷ்மீரி காவா இல்லை, அது எனக்கு வந்து அந்த துணி மேலே ஒரு நூல் மாதிரி இருக்கும்ல, அதுதான் பார்த்தேன். ஓகே கைஸ், நம்ம காஷ்மீரி காவா குடித்தோம். அது ஒன்றும் பெருசாக இல்லை. அது நான் கூட வாங்கினோடையும் பார்த்திங்கன்னா பாதாம் தான் இருக்குன்னு நினச்சேன். அது ஃபுல்லாக வேர்க்கலை அடிச்சு நொறுக்கிக்குள்ளே போட்டிருக்காரு. சரி, இந்த ஹில்ஸில் வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, நம்ம ரூபாய் காசு கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்தாச்சு. வாங்க நம்ம அடுத்த பிளேஸ் பார்த்துக்கலாம். அதில் எனக்கு ஏதாவது சின்ன நூல் மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதுங்க, அதனால தான் கேட்டேன். அது வந்து சரிங்க, அப்புறம் இதாக தான் எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஹரிப்ரோவே சொன்னார். நானும் செக் பண்ணி பார்த்தேன், என் கண்ணில் முதல்ல சிக்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கண்ணிலே படவே இல்லை, உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்துடும் வெளியே, பார்த்துக்கலாம். கைஸ் அவ்வளோதான், வாங்க இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் செம்ம ஜாலிங்க இந்த இடம். ஸ்னோவிலேயே ஃபுல்லாக இங்கே பாருங்களேன், முன்னாடி உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்னோ தான்.
இந்த பக்கம் மலையில் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரம் இருக்குது, அதனால் இந்த பக்கம் ஒன்றும் பெருசாக ஸ்னோ இல்லை. அந்த மரம் இல்லாத இடம் மட்டும் ஸ்னோ இருக்குது. இந்த சைடு தாங்க ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்கன்னா நிற்கிறாங்கல்ல, இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு எல்லா இடமும் இருக்குது. அந்த கொஞ்சம் நடுவில் சொட்டையாக இருக்குல்ல, அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இது ஜூன் ஜூலையில் வந்தோம்னு வச்சிங்களேன் ஃபுல் ஸ்னோவாக இந்த இடமே ஃபுல் ஸ்னோவில் இறங்கி பார்க்கலாமா. ரோடே பார்த்திங்கன்னா ஸ்னோவில் தான் இருக்குமா. இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதே மாதிரி தண்ணியாக தான் ரோட்லேயே ஃபுல்லாக போகுமா. ஆக்சுவலி கைஸ் வாங்க, இதுக்குள்ளே இன்னொரு மேட்ரு இருக்குது, நான் வண்டி எடுத்து சொல்கிறேன். கைஸ் பனி பார்த்திங்கன்னா அப்படியே லிட்ரலி உருகுதுங்க. அப்படியே இங்கே வருங்க, அந்த இடத்துலலாம் ஐஸ் கட்டி இருக்க மாதிரி இருக்குது. என்ன இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. மக்கள் மட்டும் அந்த வேஸ்ட்டு பயோ வேஸ்ட் நம்ம கொண்டு வந்துடுற வேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் போடாமல் இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்க சுற்றியும் டின் கவரு, வாட்டர் பாட்டிலு. ஏன்னா அது மட்டும் வைக்காமல் இருந்தால் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வேஸ்ட் போடாதீங்க.